ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் ஒரு 10-15 நாளில் வந்து புது வருஷம் பிறக்க போது எல்லாருமே வந்து ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன வயசுலலாம் வந்து நமக்கு புது வருஷம் பிறக்க போதுன்னா ஒரே குஷியாகிடும், ஐ ஜாலி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போல்லாம் வந்து புது வருஷம் பிறக்க போதுன்னா கூடவே நமக்கு வயசாக போதேன்ற ஒரு பயம்தான் வருது. அண்ட் எல்லா வருஷமும் வந்து மறக்காமல் வந்து ரெசல்யூஷன் எடுக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஹைஃபை கொடுங்க. ஏன்னா நானுமே வந்து அப்படி தான் எல்லா வருஷமும் வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருவேன், இந்த வருஷம் இது பண்ணிடணும் அது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து விஷன் போர்டுமே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். விஷன் போர்டுனா என்னன்னு தெரியலனா, விஷன் போர்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஃபியூச்சரில் நடக்கணுமோ அதை வந்து இப்போவே வந்து ஃபோட்டோ எடுத்து ஒட்டி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இங்கே வந்து ஸ்கூட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கூகுளில் போயிட்டு நீங்கள் எந்த மாடல் ஸ்கூட்டி வாங்க ஆசைப்பட்றீங்களோ அந்த ஃபோட்டோவை எடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கட் அவுட் பண்ணி நீங்கள் சார்ட் இல்லைன்னா ஏதோ ஒன்று நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து அதை ஒட்டி வச்சிங்கன்னா அது ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ஒரு அட்ராக்ட் ஆகி உங்கள் லைஃப்பில் வந்து அது சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் வந்து விஷன் போர்டு. உங்களுக்கு என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ வந்து ரெடி பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். நான் வந்து கேன்வாஸ் ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து விஷன் போர்டு ரெடி பண்ணுறேன். டிஜிட்டலில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பெட்டரான ஒரு ஆப்ஷன் வந்து டைரி. உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டைரி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அந்த டைரியில் வந்து இந்த வருஷம் வந்து எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னெல்லாம் வந்து மனசார ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து எழுதுங்க. கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, இதெல்லாம் நமக்கு நடக்குமான்றதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து எழுதுங்க. எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் அண்ட் நம்பிக்கை இருந்தால் எல்லாமே நம்ம லைஃப்பில் பாசிபிள். ஸோ கண்டிப்பாக வந்து அதுவுமே நடக்கும். ஸோ இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நான் வந்து இந்த வருஷம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீ கற்றுக்கிட்டது எங்களுக்கு சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் பண்ணக்கூடிய அதே மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணலாம். பட் அது மிஸ்டேக்குன்னு தெரியாமலே நீங்கள் இன்னும் கூட பண்ணிகிட்ருக்கலாம்ல. ஸோ புது வருஷத்துக்கு போகிறப்ப ஒரு நல்ல இதெல்லாம் கேட்டுட்டு போனால் நல்லதில்லை. ஸோ அந்த மாதிரி தான் நினச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து நான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணேன். அதாவது புது புது ஆக்டிவிட்டீஸ் வந்து ஹேபிட்ஸ் வந்து என் லைஃப்பில் கொண்டு வந்தேன். லைக் வந்து யோகா பண்ணுறது என்ன, எக்ஸசைஸ் பண்ணுறது என்ன, வாக்கிங் பண்ணுறது என்ன, புக் ரீடிங் பண்ணுறது என்ன, மெடிடேட் பண்ணுறது என்ன, ஹெல்தி ஈட்டிங் என்ன, எல்லாமே கொண்டு வந்தேன். பட் எதையுமே நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலை. அதுதான் வந்து அங்கே காமெடி. ஒரு 3 மாதம் பண்ணுவேன், விட்டுருவேன். திரும்ப ஒரு 3 மாதம் பண்ணுவேன், விட்டுருவேன். எல்லாமே 3 மாதம் தான். அதுக்காகவே வந்து நான் ஏதாவது ஒரு விஷயத்த ஃபுல்லாக அதாவது இப்போ நான் வாக் பண்ணுறேன்னா கண்டினியூவாக 12 மாதம் உட்காந்து வாக்கிங் போயிட்டே இருக்கேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். நான் என்ன பண்ணுவேன், 3 மாதம் போவேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துடும். லைக் இப்போ நான் வாக்கிங் போகிறேன்னா என் ஹஸ்பண்ட் ஜிம்முக்கு போகணும் அதே டைமுக்கு. ஸோ அப்போ வந்து என்னால் வாக்கிங் போக முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரால் தான் வந்து அது இன்டரப்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து எதையாவது வந்து பண்ணிகிட்ருக்கேன். பட் அது கன்சிஸ்டண்ட்டாக எதுவுமே பண்ணலையேன்ற ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கேன். ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய பண்ணக்கூடாது. பட் ஒன்று பண்ணாலும் அதை வந்து ஃபுல் 365 டேஸும் வந்து நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ நம்ம எது பண்ணாலும் கண்டினியூவாக பண்ணால் மட்டும்தான் வந்து ரிசல்ட்டும் கிடைக்கும் அப்படின்ட்டு. அண்ட் ரெண்டாவது தப்பு நான் இந்த வருஷம் பண்ணது என்னென்னா மொபைல் யூசேஜ் தான். எனக்கு என்னமோ தெரியல, எனக்கே அந்த ஃபீல் வந்திருக்கு, ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணுறோமே, ரொம்ப அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கோமே அப்படின்ற மாதிரி. அது நான் எப்படி சொல்லிட்டு மொபைல் யூஸ் பண்ணுவேன்னா, நான் வந்து வீடியோஸ் போடணும். ஸோ அதனால் மற்றவங்க என்ன வீடியோஸ் போடுறாங்கன்றதை பார்க்கணும். அண்ட் எது ட்ரெண்டிங்காக இருக்குன்றதை நான் பார்க்கணும். அண்டு இப்போது என்ன மாதிரி வீடியோஸ் போடுறவங்க எந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் போடுறாங்கன்றதை பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பழைய வீடியோவில் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஒரு 1 மணி நேரமாச்சும் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு என்னமோ ரொம்ப வந்து ஃபோனுக்குள்ளே போயிட்ட மாதிரி ஒரு தாட் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோ ஒர்த் இல்லைன்ற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சிது. எனக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம வீடியோ போட்டு போகலாம், எதுக்கு மற்றவங்க என்ன போட்டால் நமக்கு என்னன்ற மாதிரி தான் இருக்கேன். ஸோ இந்த வருஷம் வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணுறத முற்றிலும் தவிர்க்கணும். அதுவும் மெயினாக அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறது விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் வந்து ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைம் வந்து எப்படி போகுன்றது நமக்கே தெரியாது. அண்ட் காலையில் எழுந்து நீங்கள் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நிஜமாவே அன்றைக்கி டே உருப்பிட்ட மாதிரி தான். ஸோ தயவு செஞ்சு நீங்களுமே அந்த ஹேபிட் பழக்கத்தில் வச்சுருக்கீங்க, காலையில் எழுந்ததும் நான் ஃபோனை பார்ப்பேன் அப்படின்னா வந்து அதை விட்டுடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு நல்லதே கிடையாது, உங்களுக்கு க்ரோ ஆகவே விடாமல் தடுத்துரும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஃபோன் பார்க்குற ஹேபிட் எல்லாமே விட்டுடுங்க. அண்ட் 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து. இந்த வருஷம் வந்து என்ன மாதிரி கேவலமாக யாருமே வந்து ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன் நான். அவ்வளோ மோசமாக இருக்கேன் நான். அதே மாதிரி வந்து எழுந்து ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது அந்த பழக்கமே இல்லாமல் எவ்வளோ நேரம் வேணுமாலும் சிஸ்டமில் இப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சஸ் கூட பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் வந்து எனக்கு இங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படி இழுக்கிற மாதிரியெல்லாம் ஆகும். அதுக்கு ரீசன் என்னென்னா நான் இப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதால ஒரு மாதிரி ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிருது. ஸோ வந்து இந்த வருஷம் என்ன ஆனாலும் சரி ஒழுங்காக தண்ணி குடிக்கணும், ஃப்ரூட் சாப்பிடணும், மூவ் பண்ணணும். அட்லீஸ்ட் குட்டியாக நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் எழுந்துக்கணும். அப்பப்போ அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதையும் வந்து இந்த வருஷம் வந்து கேர் பண்ணிக்கணும், என்னோடய ஹெல்த்தை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.
அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான அடமெண்ட். எப்படின்னா நான் ஒரு விஷயம் வந்து நினைக்கிறேன் அப்படின்னா வந்து அது நூல் மாறாமல் அதே மாதிரி நடக்கணும். கொஞ்சம் லைட்டாக மாறினா கூட அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ வந்து நான் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்களேன், என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போகிறாரு. பட் வந்து அவர் வந்து ஆட்டோவில் போகலான்றாரு. பட் நான் வந்து பைக்கில் தான் போகணும்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஆட்டோவில் தான் போகணும்னு கூப்பிட்டு போயிட்டாருன்னா அவள் தான் நான் கோச்சிப்பேன். அது எப்படி நான் தான் பைக்கில் தானே போகணும்னு சொல்கிறேன், நீ எப்படி நான் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாக குட்டி குட்டி விஷயம் கூட இப்போ பாப்பாவுக்கு வந்து நான் வந்து 2 கிளிப்பு குத்துறேன்னா ஹஸ்பண்ட் 1 கிளிப்பு போதும்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். 2 கிளிப் தான் குத்தணும், 2 கிளிப் தான் குத்தணும்னு சொல்லிட்டு அடம் பண்ணி அதை குத்த வச்சு தான் கூட்டிகிட்டு போவேன். அது வந்து வீட்டில் நடக்கிறதுன்றது வேறு. பட் எல்லா விஷயத்துலையுமே வந்து அது ஒரு மாதிரி இருக்குது. எனக்குமே வந்து இம்மெச்சூர்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டுறணும். எல்லாத்தையுமே ரொம்ப பர்சனலாக ரொம்ப எமோஷனலாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து என்னென்னா வந்து அவுட் சைட் ஃபுட்டு. சம்டைம்ஸ் வந்து எனக்கு லேட் ஆகிடும், பசிக்கும், கிரேவிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த வருஷம் வந்து அவுட் சைட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவுட் சைட் ஃபுட்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. மெயினாக வந்து எதுலன்னா பானிபூரி, அப்புறம் இது காளான், பன் பட்டர் ஜாம், அதுக்கப்புறம் பஃப்பு, அதுக்கப்புறம் க்ரீம் கேக்கு நல்லா சாப்பிட்றது. இந்த வருஷம் நிஜமாகவே வந்து நான் நிறைய காசு இதுக்காக தான் கொடுத்துட்டே சொல்லலாம். நல்லா நானும் சரி என் பாப்பாவுக்கு வாங்க போவேன். ஸோ அப்படியே வந்து எனக்கு ஒன்று அவளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறது. மோஸ்ட்லி வந்து நைட் டின்னருக்கு வந்து காளான் பானிபூரி மட்டுமே சாப்பிட்டு முடிச்சு விட்டுருக்கேன். ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து சாப்பிடாமலாம் இருக்க முடியாது, கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி காளான் நல்லது தான் நினைக்கிறேன், தெரியல. பட் இருந்தாலும் வந்து வெளியில் வந்து சாப்பிட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் நிறைய குல்ஃபி சாப்பிட்டேன் இந்த வருஷம். ஸோ அதெல்லாமே வந்து குறைச்சிட்டு அவுட் சைட் ஃபுட்டே வந்து முடிஞ்சிருக்கும் குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அடுத்தது வந்து குட்டி குட்டி விஷயத்தையுமே வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டேன். நான் வந்து ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். பட் அது கிடச்சிருச்சுல, அதுக்காக வந்து நான் என்ஜாய் பண்ணவே மாட்டேன். அது எனக்கு ஹேபிட்டால் என்னன்றது தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணுன்றதுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவேன். நைட் அண்ட் டே உட்காந்து வீடியோ கிரியேட் பண்ண எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்ட் ஃபுல்லாக அதிலேயே தான் சுற்றிட்டு இருப்பேன். பட் அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுல, நம்ம அதை என்ஜாய் பண்ணணும்ல, அதை நான் பண்ண மாட்டேன். நடந்துருச்சா ஓகே நடந்துச்சு அவ்வளோதான். அது தப்புன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்போ நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன், அதோட ரிசல்ட் வந்து நான் என்ஜாய் பண்ணணும்ல. பட் அதை நான் பண்ண மாட்டேன். எது நடந்தாலுமே சரி பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறேன். பட் அது மாதிரி பண்ணக்கூடாது. என் லைஃப்பில் குட்டி குட்டி விஷயத்தையுமே வந்து நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதையுமே வந்து இந்த வருஷம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். லைக் ஒரு குட்டி ப்ராக்ரஸ், ஒரு குட்டி விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து நான் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் போன வருஷம் பண்ண வேலைகள். ஸோ அடுத்த வருஷத்துக்கு நான் கொண்டு போகக்கூடிய டேக் அவேஸ் என்னென்னா, அடுத்த வருஷம் பிரீத்தி இப்படியெல்லாம் தான் இருக்க போகிறான்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ண போகிறேன். லைக் என்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், என்னோடய ஹெல்த், இப்போ நான் வந்து நல்லா இருக்கேன், என் கண்ணு நல்லா தெரியுது, என் கை நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சூப்பரான விஷயங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ண போகிறேன். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் தான். நான் வந்து என்ன ரொம்ப நல்லா சூப்பராக பார்த்துக்க போகிறேன். நான் என் குழந்தை எப்படி பார்த்துக்கணும் அந்த மாதிரி தான் நான் என்ன பார்த்துக்கணும். பிகாஸ் நான் நல்லா இருந்தால் தான் வந்து என் குழந்தை நல்லாயிருக்கும், என் ஃபேமிலியே நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்காக. அண்ட் மூணாவது வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருக்க போகிறேன். எது பண்ணாலுமே வந்து அது கண்டினியூவாக வந்து பண்ண போகிறேன். ஏன்னா போன வருஷம் வந்து யோகா பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் பாதியில் விட்டுட்டேன். ஸோ இந்த வருஷம் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. பட் நான் எது பண்ணாலும் அது கன்சிஸ்டண்ட்டாக வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தேவையே கிடையாது. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் யாருமே வந்து கெட்டவங்க நல்லவங்க நான் வில்லி அப்படின்றலாம் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க சூழ்நிலை அப்படி அமையிறது. பட் நம்ம உட்காந்து இப்போ நான் உட்காந்து அவங்களோட சூழ்நிலையை உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோன்னா என் வேலை நடக்காது. ஸோ அதனால் இனிமேல் யார் என்ன நினச்சாலும் இல்லை, மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, மற்றவங்களோட சூழ்நிலை அதெல்லாம் பார்க்காம நான் என்னுடைய வேலை, என்னோட ஃபேமிலி இது மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம நினைக்கிறோம்ல மற்றவங்கன்ற அந்த பாயிண்ட்டே கிடையாது. அங்கே பாயிண்ட்லெஸ். அது நீங்கள் ஜஸ்ட் உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்கள் ஹானஸ்ட்டாக இருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல். நான் வந்து போன வருஷம் டேடிக்கும் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து நான் பயங்கரமாக சாமி கும்பிடவே ஆரம்பிச்சிருந்தேன். எனக்கு அப்போ வந்து உண்மையாகவே தோணுச்சு நம்மளை விட ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்குல்லன்ற மாதிரி புரிய ஆரம்பிச்சிது. ஸோ இந்த வருஷமும் வந்து சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு சமத்தான பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நிஜமாவே வந்து போன வருஷத்துலேருந்து தான் வந்து அதுக்குள்ளே போயிட்டேன் பாருங்கள். இந்த 2024 தான் வந்து இந்த முருகரெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிருந்தேன். எனக்கு வந்து பெருசாக வந்து காசு பணம் அதெல்லாம் கூட நான் எதிர்பார்க்கல. நான் முருகரை கும்பிடுறப்ப எனக்கு ஒரு விஷயம் வந்து நிஜமாவே ஃபீல் ஆச்சு. என்னென்னா உங்களுக்கு வந்து இம்மிடியட்டாக வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும். நிஜமாவே வந்து நீங்கள் முருகரை கும்பிட ஆரம்பிக்கிறப்ப ஒரு விதமான ஒரு அமைதி ஆகிடும்.
எல்லாமே கிடச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். நீங்கள் நம்ம நினைக்கிறோம்ல நமக்கு வீடு காருன்ட்டு, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் சாமி கும்பிட ஆரம்பித்தாலே ஒரு விதமான ஒரு அமைதி வந்துடும். நான் இப்போவே ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு தெரில, இது வயசான மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். பட் நிஜமாவே வந்து நீங்கள் சாமி கும்பிடுற ஹேபிட் இல்லைன்னா கண்டினியூவாக நீங்கள் வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணி கும்பிடணுன்னு கிடையாது. உங்கள் மனசார ஒரு 2 நிமிஷம் சாமி கும்பிட்டிங்கனாலே, மனசார நினச்சாலே போதும். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சஃபரிங் வரப்போ வந்து சாமி கும்பிட்டு பாருங்கள், உடனே வந்து உங்களுக்கு ஒரு சீக்கிரமாகவே வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்துடும். நீங்கள் உங்கள் லைஃப் வந்து சூப்பராக திரும்ப பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இந்த வருஷமும் வந்து நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து என்னோடய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். பிகாஸ் வந்து நான் உண்மையாகவே வந்து ரொம்ப மோசம். தண்ணி குடிக்கிறது சரி, சரியாக வந்து டைமுக்கு சாப்பிட்றதில்ல, ஏனோ தானான்னு இருக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஒழுங்காக ஹெல்த்தெல்லாம் வந்து ஒழுங்காக பார்த்து சமத்தாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம்னா அங்கே யாராச்சும் என் குழந்தையோட ஃப்ரெண்டோட அம்மாவாக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஒரு குட்டி இன்ட்ராக்ஷன், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணணுன்ற மாதிரி நான் ஆசைப்பட்றேன். இப்போ ஒரு கடைக்கு போகிறோம்னா அங்கே ஒரு அக்கா இருக்காங்கன்னா அந்த அக்கிட்ட ஒரு குட்டியாக ஒரு 2 நிமிஷம் பேசுகிற மாதிரி, ஊருக்கு அதெல்லாம் பேசுறது இல்லை, சும்மா நார்மலாக அவங்க லைஃப் பற்றி கேட்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரியல் ஃப்ரெண்ட்ஸை வந்து மேக் பண்ணணும். சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ரியல் ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னுடைய வருஷத்துடைய மிஸ்டேக்ஸ் அண்ட் டேக்அவேஸ். அண்ட் உங்களோட மிஸ்டேக்ஸ் அண்ட் டேக்அவேஸ் என்னன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சிட் வீடியோஸ் நான் ஃபஸ்ட் டைம் மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டுருக்கோம். அண்ட் நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பாய்.